நீங்கள் தான் itu சரி வாங்கணும். Yes, dulu. Nanti bisa jadi. Sir. Open. Yeah. 1, 2, 3. Okay, start. Ini yang tinggal lagi dia ingat. Okey. One. Get me the smallest one. Smallest one. This side, right side. What is it, bro? Dale கொஞ்சம் எடுத்துங்க. ஓகே. Jyoti sir. Okay. அதான் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எனக்கு பெஸ்ட் ப்ரைஸ் போட்டு கொடுங்க.
நம்பரு சரி வாங்க. தேதி 4ஆம் மாதம், அதாவது சித்திரை 1ஆம் நாள், சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு இன்னைக்கு நண்பர் சண்முகராசு சாம் ஜுவல்லர்ஸ் இருக்கிற அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மத்தியானத்தில் கூட்டத்தை பாருங்க நல்லா வந்துருச்சு. நானும் என் மனைவியும் வந்துருக்கோம். நாங்களும் ஒரு சாங்கியத்துக்கு கொஞ்சம் ஷாப்பிங் செஞ்சோம். நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருக்கு. யாரும் இன்னும் மேலும் மேலும் எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வந்தது பெரிய இன்று எங்களோட வந்து 30 வருஷம் ஆனிவர்சரி. 30 வருஷத்துக்கு முன்னே இதே தேதியில் முக்கேட் மத்தாஜோட கடை தொடங்கும். அதுக்கப்புறம் சொன்னி இது வந்து கூலி மத்தம். நான் அழைக்க மறந்த என்னோட நண்பர்கள், என்னோட வாடிக்கையாளர்களுக்கு இதுவே அழைப்பாக கொண்டு வாழ்த்துக்கள். மார்ச் 2025 ஆல்ரெடி 70 ரிங்கிட் ப்ளாஸ் போயிடுச்சு. அதுலேருந்து இந்த ஒரு 14 நாட்களில் இன்னொரு 15 ரிங்கிட். ஸோ வருஷ கடைசிக்குள்ளே ஒரு அவுன்ஸ் வந்து 3300 டார்கெட் பண்ணாங்க. பட் 3500 போகிற இன்றைக்கு 3600 அவுன்ஸ் வந்து 3800 ஒரு பவுன் 450. அதே வந்து 36 மேக்ஸிமம் 5% நீங்க ஏறிங்க 350 450 தானே நீங்க ரேட் 450 தானே இல்ல மேக்ஸிமம் 500 தான் வெறுமனே ரொட்டியா காசு எடுத்து 2 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். யுஎஸ்ல வணிக தங்க வணிகத்துறை வந்து 30 ஆண்டு காலமாக இருக்கேன். என்னோட முதலீடு வந்து 1000 யூஎஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா அம்மாலாம் வந்து ரப்பர் தோட்ட தொழிலாளர். ஸோ என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லாமக்கா தெய்வத்தோட கருணை, என்னோட வாடிக்கையாளர்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டு, என்னோடய குடும்பத்தார்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டு. விடிகாலம் 3 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு எழுந்துச்சி எல்லாத்தையும் ஏற்பாடு விடிகாலம் 3 மணிக்கும் வைப்பேன். அதுதான் என்னோடய வெற்றிக்கான நம்பிக்கை. நான் சொன்ன இன்றைக்கினா அதை கரெக்டாக செய்வேன். அதுவே என்னோடய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். இந்த வேலையில் என்னோடய வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை கடை? இன்று வந்து எங்களுக்கு வந்து 30வது ஆண்டு நிறைவாண்டு. புக்கெட் மத்தாஞ்சாலும் முதல் கடை திறந்துருந்தோம். 2வது சுங்கப்பட்டணி ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி, இன்றைக்கி கூலிமில் சாம் ஜுவல்லர்ஸ். நன்றி. சாம் ஜுவல்லரிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் இது போல கடைங்க இன்னும் திறக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அப்படியே பூந்துடுறேன். புன்னகை பூ கீதா. இப்பொழுது நம்ம கடைக்கு வந்து புன்னகை பூ கீதா வந்திருக்காங்க. ஓகே. ஓகே. சாம் ஜுவல்லர்ஸ் கூலிம் வட்டாரத்தில் 3வது கிளை நிறுவனம் இன்று திறப்பு விழா கண்டது.
ஷாம் ஜுவல்லர்ஸ், ஷாம் ஜுவல்லர்ஸ், ஷாம் ஜுவல்லர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு வந்து கோல்ட் காயின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த விஷயமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரிஞ்சுதான் ஓடி விட்டீங்களா? நீங்க ஏன் இருக்கீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10:30 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. சரி, என்ன மார்னிங் பிளானிங்? வாங்கிட்டீங்களா? சூஸ் பண்ணியாச்சா? நீங்க வந்து பார்த்ததும் உங்களுடைய கருத்து என்ன? எப்படி இருக்கு டிசைன்ஸ்லாம்? வணக்கம் தலைவரே. உங்களோட ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் புன்னகை ஒரு அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் முகத்தில் வச்சுக்கிட்டு அதை புன்னகையாக சார், இது ஒரு 30வது ஆண்டு உங்களுக்கு 30th anniversary வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்ணுங்க? இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிக்கு வந்து முழு காரணம் வந்து என்னோட வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் நிச்சயமா நிறைய பிரீத்திகா கலெக்ஷன்லேருந்து வந்திருக்கீங்க. வாவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நம்ம சாம்ஸ் ஜுவல்ஸ் அவங்களுடைய பிராண்ட் ஓப்பனிங் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வேலை என்ன சொல்லுங்க இருக்கீங்க? என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே கூடயே தெரியும். ரொம்ப என்ன சொல்றது, உழைப்பாளி. பார்த்து ஒவ்வொரு டிசைன் பண்ணி அவர் டிசைன் பார்த்தாக்கா ஒரு தடவை வந்துட்டோன்னா வேற எங்கேயும் போக மாட்டோம். அவ்வளோ ஸ்பெஷலாக ஒவ்வொன்றும் பார்த்து அவர் பேஷனாக அவ்வளோ ஒரு கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி.